ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில் இருக்கிறதான என்எல்ஏஜி சர்ச்சோட அவங்க புதுசாக கட்டியிருக்கிறதான என்எல்சிசிங்கிறதான ஒரு சர்ச்சை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த என்எல்சிசினா நியூ லைஃப் செலிப்ரேஷன் சென்டர். ஸோ இந்த புது சர்ச்சை அக்டோபர் மாதம், அதாவது இந்த மாதம் 12ஆம் தேதி அன்று, லாஸ்ட் வீக் சண்டே, வேர்ல்டுலேருந்து, உலகத்திலிருந்து பல ஊழியர்கள் இந்த இடத்துல வந்திருந்தாங்க. அவர்கள் முன்னிலையில் அந்த ஊழியர்களால் இந்த இடம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த இடத்தை, இந்த நியூ சர்ச்சை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் இந்த சர்ச்சானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரபல போதகர் திரு மோகன் சி லாசரஸ் அவர்கள் பிரதிஷ்டை ஜெபத்தை ஏறெடுத்தார். ஈவினிங்லேருந்து இந்த இடத்துல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த இடமே ரொம்ப பரபரப்பாக, எக்ஸைட்மெண்ட்டாக நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய பிலீவர்ஸ், இந்த சர்ச்சை சேர்ந்ததான பிலீவர்ஸ், அதே மாதிரி வெளி சபைகளை சேர்ந்ததான பிலீவர்ஸ், அதே மாதிரி பொதுமக்கள், ஸோ இப்படி நிறைய பேர் இந்த இடத்தை பார்ப்பதற்கு ஆவலாக வந்திருந்தார்கள். ஸோ நாம் எதிர்பார்த்தபடி இந்த இடம், இந்த கட்டடமானது மிகவும் பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது. ஸோ இந்த கேம்பஸில், இந்த நியூ கேம்பஸில் ப்ரேயர் டவரும் இருக்குது மற்றும் ஒரு வர்ஷிப் சென்டரும் மிகவும் பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டேடியம் மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இனிஷியல் லெவலில், ஸ்டார்டிங் டைமில் நிறைய பேர் இந்த சர்ச்சுக்குள்ளாக வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்கவுங்க இடத்துல வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர்ஷிப் ஆனது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதற்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், நிறைய லைட்ஸ், நிறைய அரங்குகள், நிறைய ஸ்க்ரீன்ஸ், டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நிறைய மக்கள் கூடியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு 50,000க்கும் மேற்பட்ட ஆட்கள், மக்கள் உட்கார்ந்து இந்த இடத்துல வர்ஷிப் பண்ண முடியும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் யூனிஃபார்மில் நின்று வந்த எல்லாரையுமே வெல்கம் பண்ணாங்க. எல்லா மக்களையும் வெல்கம் பண்ணாங்க. இந்த வர்ஷிப் முடிஞ்சதுமே வந்திருந்த எல்லா மக்களுக்கும் சிறப்பு உணவானது வழங்கப்பட்டது. ஃபுல் வீடியோவும் இதில் இல்லை, பட் ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் ஹைலைட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வர்ஷிப்ஸ், ப்ரேயர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவதற்கு மறவாதீர்கள். ராஜா, நீ ஒருவரை உங்களை மைமைப்படுத்த இந்த நேரத்தை தருகிறமாட்டவரை இதற்காக செபித்த உழைத்தவர்கள் இன்னும் வேலை முடியவில்லை. எல்லாவற்றுக்காக செபிக்கிறோம். Lord, that shall be a reality that we will always see and enjoy with our own eyes, Father. Once again, we thank you for dear Pastor and Sister Bohan and the children and all the associates. We, Lord, give them in your mighty hands.
Give them good health and strength in their bodies. Above everything, the anointing of your Holy Spirit, the grace of God to abound in every situation, in every ministry they are involving themselves. Jesus, we pray. Amen, amen, amen. அவர் இந்த இடத்திலே முழுமையாய் ஆளுகை செய்து அவருடைய பரிபூர்ண சித்தத்தை இந்த இடத்தில் நிறைவேற்றும்படியா யாவரும் இருதயத்தை இணைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஊழிய குடும்பத்தை பிரித்து எடுத்து அருமையான பாஸ்டர் மோகன் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து தேசத்தின் எழுப்புதலை குறித்த தரிசனத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற சித்தம் கொண்டு இந்த முழு குடும்பத்தை சாத்தானுடைய சேனையோடு எங்கிருந்தேன் என்றான். பிசாசானவன் பல விதங்களில் இதை தடுத்துவிட தாமதம் பண்ண எழுப்பி நின்றான். கர்த்தரோ ஜெயப்படுத்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு வெற்றி செலுத்திருக்கிறார். சாத்தான் இன்னைக்கு வெட்கப்பட்டு போயிட்டு இருக்கிறான். சாத்தானுடைய சேனைகள் நடுங்கிட்டு இருக்கிறது. எழுப்புதலுக்காக கர்த்தருடைய வேலை வந்துவிட்டபடியால் எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட ஆலயத்தை இன்றைக்கு நமக்கு கட்டி முடித்து கொடுத்திருக்கிறார். செஞ்சின இடம் கோதுமை மணியாக வெடித்த இடம் இங்கிருந்துதான் அந்த எழுப்புதல் அக்கினி எழுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த தரிசனத்தை நம்முடைய தேவ மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பாஸ்டர் கூட இந்த தரிசனத்தை கொடுத்து ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்ற எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற சிறந்தபடியினால் உம்மை துதிக்கிறோம். நீங்கள் கர்த்தர் ஜெயம் எடுத்தபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சாத்தான் இன்னைக்கு வெட்கப்பட்டு போனதற்காக ஸ்தோத்திரம். பரலோகம் இன்னைக்கு மகிழ்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகமே இந்த நேரத்திலே இந்த இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த தேவாலயம் நம்முடைய பாதங்களை அர்ப்பணித்து எழுப்பதன் திட்டம் நிறைவேறவும் உம்முடைய பிரதான கட்டளையின் இடங்களை நிறைவேற்றப்படவும் மந்தையிலான ஆடுகள் எனக்கு அநேகம் உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று உம்முடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிற இடமாக சென்னை பட்டணமே தேவனுடைய மந்தைக்குள்ளே வரும்படியாய் கர்த்தரை ஆராதிக்க வரும்படியாய் இது தேவனுடைய பெரிய ஒரு தொழுவமாய் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்தில் தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கின தேவ மகிமை, எருசலேம் தேவாலயத்தில் இறங்கின தேவ மகிமை இப்பொழுது இந்த ஆலயத்தை நிரப்புவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரதான மக்கள் ரட்சிக்கப்படவும் அனைத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்ற வேத வசனம் இந்த இடத்திலே நிறைவேறுவதாக. வருகிற நாட்களில் தினந்தோறும் இந்த இடத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறது. மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த இடத்திலே மகிழ பண்ணுவீராக. தேவன் தன்னுடைய ஆலயத்திலே ஜனங்களை மகிழ பண்ணுகிற தேவன் என்பதை இந்த ஆலயத்திலே விளங்க பண்ணுவீராக. இதற்குள்ளே வருகிற அத்தனை பேரும் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்களாக. இதற்குள்ளே வருகிற அத்தனை பேரும் இயேசுவை தரிசிப்பார்களாக. இயேசுடைய வல்லமையை காண்பார்களாக. இயேசுவை ஆண்டவர் என்பதை அறிவார்களாக. கர்த்தர் அதற்காகவே தெரிந்து கொண்டபடியால் உம்முடைய சித்தம் இங்கே நிறைவேறவும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படவும் எழுப்புதல் அக்கினி தேசமெல்லாம் பரவி செல்லவும் நாங்கள் இந்த ஆலயத்தையும் இதில் வந்து தொழில் கொள்ள போகிற அத்தனை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இதை பிரவேசிக்கப்படுகிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. தேவ திட்டம் இங்கே நிறைவேற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.